எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நான் தான் லேட்டுன்னு நெனச்சேன். நம்ம ஃபேமிலியே லேட்டா தான் கிளம்பியிருக்கு. பரவால்ல. அவசரத்துல பிரஷ் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் அவசர அவசரமா பிரஷ் பண்ணிட்டு, அப்படியே சாப்பிட வந்தாச்சு. முருங்கை இலை பவுடர் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியிருக்கு. இட்லி, தோசைக்கெல்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. விலை கம்மி தான். யாருக்காவது வேணும்னு நெனச்சீங்கன்னா, அண்ணன தொடர்பு கொள்ளவும் மறந்துறாதீங்க. நம்ம மாமாவோட ஆர்மி ரிட்டயர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் வெறுங்க நீட்டிட்டு போவேனான்ட்டு ஒரு வேஷ்டி சட்டை எடுத்தாச்சு. போகிற வழியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கொய்யாப்பழம் தண்ணியெலாம் வாங்கிட்டாச்சு. நம்ம மறதி நண்பர் துண்டு வாங்க மறந்துட்டார். போகிற வழியில் அவர் ஆண்டி வீட்டு கனவால் வச்சு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் அம்மாவோட கோயிலில் தான் இருந்தாலும் போகிற வழியிலே நம்ம அப்பாவோட முன்னோர்கள்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தாச்சு. எதை மறந்தாலும் நம்ம முன்னோர்களை மறக்கக்கூடாதுல்ல. பெரிய கோயிலில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. சின்ன கோயிலும் சாமியெல்லாம் கும்பிட்டு அன்றைக்கி ஒரு கடை வெட்டினால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இட்லி கடை படத்தில் வர்ற மாதிரி தான் குலதெய்வம் கோயில் வைப்ரேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். உணரணும் அதை. பாட்டில் வர்ற எல்லா லைனுமே நம்ம முன்னோர்களோட வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், எங்கள் அப்போ மூச்சு விட்ட காற்று வரும். இன்றைக்கி என் குலதெய்வத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு என் குலதெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எப்பயுமே சொல்கிறத நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கடவுளுடைய செயல் தான். அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. கோயில் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்பிக்கையோடு இருங்க. நம்ம வண்டி டயர் பஞ்சாயிருச்சு. அந்த காமெடியெல்லாம் அடுத்து வர்ற வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.